சமீபத்துல தமிழக அரசியல்ல ஒரு மிகப்பெரிய சம்பவம் நிகழ்ந்தது. அதாவது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய தேமுதிக கட்சி யாருமே எதிர்பார்க்காத திமுகவுடன் கூட்டணி அறிவிச்சாங்க. இந்த அறிவிப்புக்கு பிறகு தேமுதிக கட்சி பல எதிர்ப்புகளை சந்திச்சிட்டு இருக்காங்க. குறிப்பாக தாவேக கட்சியில இருந்து பலருமே அதற்கு எதிர்ப்புகளையும் கண்டனங்களையுமே தெரிவிச்சாங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேமுதிக கடைசி வரைக்குமே தாவேகாவுடன் தான் கூட்டணி அமைக்கப் போவதாக சொல்லப்பட்டது. பேச்சுவார்த்தைகளுமே பலமாக நடந்தது. ஆனால் திடீரென திமுகவுடன் கூட்டணி அமைக்க என்ன காரணம் அப்படின்ற தகவல் மட்டும் இன்னமுமே வெளியாகல. மேலும் பாத்தீங்கன்னா, கேப்டனுடைய மரியாதையே நீங்க கெடுக்கிறீங்க. தேமுதிக கட்சிக்குன்னு ஒரு கெத்து இருந்தது, கண்டிப்பாக அது கிடையாது. போய் திமுகவுடைய கூட்டணி வைப்பீங்க அப்படின்னு தேமுதிகவுல இருக்கிற பலருமே இப்படி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை திட்டி தீர்ப்பதால தற்போது அந்த முடிவை மாற்ற உள்ளதாக சொல்லப்படுது. அதாவது கூட்டணி அறிவித்த 4 நாட்கள்ல தேமுதிக திமுகவுடைய கூட்டணி முடிவுக்கு வரப்போவதாக சொல்லப்படுது. சோ அப்படி முடிவுக்கு வந்தா தேமுதிக கட்சி தவேகாவுடன் கூட்டணி அமைக்கும் அப்படின்றது 100% உறுதியா. சோ தேமுதிக கட்சி திமுகவுடன் கூட்டணி அறிவிச்சதே கேப்டனுடைய 2 மகன்களுக்கும் பிடிக்கல அப்படின்றது வெளிப்படையாகவே தெரியுது. கூட்டணிக்கு பிறகும் சரி, கூட்டணி அறிவிப்பின் போதும் சரி, இருவருமே எந்த ஒரு நிகழ்விலுமே கலந்து கொள்ளல. இதுவரைக்குமே விஜய் பிரபாகரன், சண்முக பாண்டியன் ஆகிய ஒருவர் கூட பேட்டி கொடுக்கல. இது ஒரு மாதிரி மிகப்பெரிய சந்தேகத்தையுமே கிளப்பியிருக்கு. ஆகையால பாத்தீங்கன்னா, கூடிய விரைவிலேயே இந்த 2 கட்சிகளுடைய கூட்டணி முறிவு அறிவிப்பு வெளியாகி தாவேகாவுடன் தேமுதிக இணையறாங்க அப்படின்ற செய்தி வெளியானா ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னுமே சொல்லப்படுது. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.